ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ தயாபாத்திரம் ஞானவைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வதற்கு வானேற போமலும் வாழ்வு. அனைவருக்கும் உடைய நமஸ்காரங்கள். திருச்சின்னமாலையினுடைய 5வது பாசுரத்தை இன்று அனுபவிக்கலாம். முதல் 3 பாசுரத்தில் பிரணவத்துடைய சுருக்கத்தை சாரத்தை சொன்னார். 4வது பாசுரத்தில் நமக சப்தத்துடைய சாரத்தை சொன்னார். இந்த பாசுரத்தில் 5வது பாசுரத்தில் நாராயண சப்தத்துடைய ஏற்றத்தை சொல்ல போறார். அதாவது முதல்ல நாராயண சப்தத்துக்கு என்ன ஏற்றம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 1000 நாமங்கள் இருக்கு. ஏன் அதில் நாராயண நாமம் இவ்வளோ முக்கியமாக இருக்குது? 1000 நாமத்தில் என்ன நாமம் இருக்கணும் இல்லையா அஷ்டாட்சரத்தில்? அது ஏன் நாராயண நாமத்தை வச்சிருக்கா? அதுக்கு என்ன ஏற்றம் இருக்குது? அதுதான் முதல் நாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினாக்க இல்லை. விஷ்ணு ரஷட்கார் கூட ஆரம்பித்து 246 திருநாமம் தான் நாராயண நாமம் வரும். அது வரைக்கும் வரவே வராது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அதே போல் அதுக்கு என்ன ஏற்றம் அப்படின்ட்டு ஏன் எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கா? முதலாழ்வார்களில் பார்த்தாக்க ஒரு ஆழ்வார் பாடுறார், நான் வாயில் உண்டே நம்ம நாரணா என்று ஓவாது உரைக்கும் முறை உண்டே மூவாது மாக்கதிக்கன் செல்லும் வகை உண்டே என்னொருவர் தீக்கதிக்கே செல்லும் திறம் அப்படின்னு சொல்லி பாடுறார். அவர் ஏன் நம்ம நாராயணன் ஏதோ என்னவோ சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம கேசவா நம்ம வாசுதேவா அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன் நாராயணன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா சுவாமி நம்மாழ்வார் அவர் சொல்றச்ச கண்ணன் கழனை நன்னு மன முடியும் ரெண்டும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு சொல்றார். அடுத்த பாசத்திலேயே சொல்றார், 10ஆம் 5ஆம் திருவைமொழி நாரணன்மான் பாரணுக அல்லன் வாரணம் தொழித்த காரணம் தானே அப்படின்றார். திருமிசை ஆழ்வார் 4 திருவந்தாதியில முதல் பாசுரத்திலையும் கடைசி பாசுரத்திலையும் அப்படியே சொல்றார், நான்முகனை நாரணன் படைத்தான் அப்படின்னு சொல்றார். கடைசி பாசுரத்தில் பார்த்தா, இனி அறிந்தேன் ஈசனுக்கும் நான்முனுக்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமானுனை இனி அறிந்தேன் காரணன்னி கற்றவைனி கற்பவைனி நற்கரிசை நாரணன்னி நன்கு அறிந்தேன் நான் அப்படின்னு சொல்றார். ஆண்டாள் நாச்சியார் கேட்கவே வேண்டியதில்லை. திருப்பாவையில் முதல் பாசுரத்திலே சொல்றா, நாராயணனே நமக்கே படைத்திருவான் அப்படின்ட்டு சொல்றா. அதே போல அவருடைய இதுலயே நாச்சியார் திருமொழியில நாமம் 1000 நாரணன் நம்பி அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஏன் இது மாதிரி சொல்லியிருக்கா? பெரியாழ்வார் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் அவருடைய பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் 10 6ஆம் திருமொழியில நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார். குழந்தைங்களுக்கு பகவானுடைய பெயர்கள் வைங்கோ அப்படின்ட்டுன்னு. அந்த பெயர் வேற வேற பெயர் சொல்லியிருப்பார். ஆனால் கடைசியாக அவர் முடிக்கிற எல்லா பாசுரத்தையுமே முடிக்கிறது நாரணன் தம்மண்ணை நரகம் புகால் அப்படின்னு தான் முடிச்சிருப்பார். அந்த நாமத்துக்கு ஏன் இவ்வளவு ஏற்றம் அப்படின்றத பார்க்கணும். இதில் என்ன அப்படின்னாக்க, நாராயணனுடைய சப்தத்துக்கு அர்த்தம்னு பார்த்தா அனைத்திலும் வியாபித்திருப்பவர், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறவர் நாராயணன் அப்படின்றது தான் அந்த சப்தத்துக்கான நேரடியான அர்த்தம். சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் 8 வரி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒவ்வொரு வரியிலையும் நாராயணனுடைய ஒவ்வொரு குணத்தை சொல்றார். பாசுரத்தை அனுபவிச்சுட்டு இறுதியில் அதையும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கார், அனுபவிச்சிருக்கார், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் பார்க்கலாம். பாசுரத்தை அனுபவிக்கலாம். உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார், உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார், அலைக்கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார், அளவில்லா அருளாழி பெருமாள் வந்தார், திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார், செழுகுணங்கள் 2 முறையார் வந்தார், இலகு சுடர் முழுநலமாம் இனியார் வந்தார், எல்லாருக்கும் கதியானார் வந்தார் தாமே. இது பாசுரம். அர்த்தம் பார்க்கலாம். உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார். பிரளய காலத்துல ஊழி காலத்துல அந்த உலகம் இருந்தது, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ரக்ஷணம் பண்ணோம் அப்படின்றதுக்காக பகவான் என்ன பண்ணார்? விழுங்கிட்டார். இன்னைக்கும் நீங்க பாருங்க, அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சயன குளத்துல இருக்கிற எல்லா பெருமாளும் பார்த்தாக்க அவருடைய திருக்கையை திருமுடிக்கு வலது திருக்கை அதுதான் திருமுடிக்கு கொடுத்துருப்பார். இடது திருக்கை இருக்காது திருமுடிக்கிட்ட. ஏன் அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு உண்ட வஸ்து பிரளயம் முடிஞ்ச உடனே அதே போல அதை திரும்ப படைக்கணும், ஜீரணம் ஆயிடக்கூடாது. அதுக்காக இப்போ அடியனுக்கு தெரியல, பட் மருத்துவர்கள்லாம் சொல்றதே இடது கையை தலைக்கு வச்சு படுங்கோ, அப்பதான் ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்றா. ஜீரணம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வலது கையை தன்னுடைய திருக்கையை திருமுடிக்கு கொடுத்து படுத்துன்னு இருக்காரு பெருமாள். அதுதான் உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார். பிரளயம் முடிஞ்ச உடனே உமிழ்ந்தார். திருமங்கையாழ்வார் ஒரு பாசத்துல எச்சில் தேவர் அப்படின்னே சொல்றார். திருமங்கையாழ்வார் எதுக்கு அப்படின்னாக்கா, அவர் உமிழ்ந்த எச்சில் தான் எல்லாமே. அதுதான் உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார். அடுத்தது உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார். அதாவது இதுல என்னன்னாக்க, அனைத்து பொருட்கள்லையும் பெருமாள் அந்தராமையா இருக்கு. நம்ம பெருமாளுக்கு சரீரமா இருக்கும், பெருமாள் நமக்கு ஆத்மாவா இருக்கார். ஆத்மாக்குள்ள பெருமாள் அவர் தான் தாம் உயிரா இருக்கார். சரீரம் வேற ஆத்மா வேற. இது சரீர ஆத்ம பாவம் அப்படின்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. என்ன அப்படின்னாக்க, உயிர் அப்படின்றது இந்த சரீரம் கிடையாது. அதாவது சம்பிரதாயத்துல பார்த்தா தத்வத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து அப்படின்றது ஜீவாத்மா, அச்சித்துன்றது நம்ம கண்ணால பாக்குறது எல்லாமே அச்சித்து தான்.
ஜீவாத்மாவுக்கு தான் வந்து அறிவு இருக்குது, இந்த சரீரத்துக்கு அறிவு கிடையாது. அதனால தான் வந்து ஆத்மா கிளம்பி போயிட்டுனா சரீரம் விழுந்ததுனாக்க முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை இல்லையா? ஏன்னா அப்போ வந்து அறிவு இல்லை. அறிவு இருக்கிறது வந்து ஜீவாத்மாவுக்கு தான். ஈஸ்வரன் வந்து இந்த சித்துக்கும் அச்சித்துக்கும் வந்து வியாபித்து இருக்கிறவர் ஈஸ்வரன். இதுதான் வந்து தத்துவத்திரயம். ஆழ்வார் கூட சொல்றாரு இல்லையா, உடல் மிசை உயிரின கறந்துக்கும் பறந்துள்ளன் அப்படின்ட்டுன்னு. அதாவது ஒரு சமுதிரத்தில் ஒவ்வொரு துளி ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீமன் நாராயணன் இருப்பார். அது எப்படி இருக்கார் அப்படின்றதையும் வந்து சொல்றார். உலகுடம்பாய் தாம் உயிரா நின்றார் வந்தார். அற்புதமாக வந்து வர்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி 8ஆம் திருவாய்மொழியில முதல் பாசத்திலே வந்து சொல்றார், கண்கள் சிவந்து பெரிய வாய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர், இலகு விலகு மகர குண்டலத்தன், கொண்டல் வண்டன் சுடர்முடியன் 4 தோழன், குனி சாரங்கன் ஒன் சங்கு கதை வால் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் போன்ற மகான்களுக்கு வந்து பெருமாள் வந்து அந்தராமியில வந்து எப்படி இருக்கார் அப்படின்றத காட்டி கொடுக்கிறார். அது வந்து வர்ணிக்கிறார் ஆழ்வார். கண்கள் சிவந்து, நல்ல சிவந்த கண்களோட, பெரிய வாய், அந்த வாயும் சிவந்து, அந்த திருப்பவழ வாயும் வந்து சிவந்து கனிந்து ஒரு பழம் போல வந்து இருந்து, உள்ளே வெண்பல் நல்ல வெண்மையான பற்கள் கொண்டு, இலகு சுடர் ஒலியோட வந்து, இலகு விலகு மகர குண்டலத்தன் குண்டலம் வந்து சாத்தின்னு இருக்க, கொண்டல் மன்னன் கடல் நிற மன்னன், சுடர்முடியான் அவ்வளோ ஜோதி இருக்கு, முடிச்சோதியா இவ்வளவு முகச்சோதி கொண்டதுவோ அப்படின்னு சொல்லி ஆழ்வாரே பாடுறாரு இல்லையா? அது போல சுடர்முடியன் 4 தோழன் 4 திருத்தோள்களோட இருக்க, குனி சாரங்கன் அந்த சாரங்கம் என்கிற வில்ல வந்து ஏந்தி கொண்டிருக்க, அதுக்கப்புறம் ஒன் சங்கு கதை வால் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. இதே ரூபத்துல தான் வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்தராமியா வந்து பெருமாள் இருப்பார் அப்படின்றது ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம். அதுதான் வந்து இங்க உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார். அதுக்கு அடுத்தது அலைக்கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார். இதுக்கு வந்து 3 விதமா வந்து அர்த்தம் சொல்லியிருக்கா. அலைக்கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, அவர் சிருஷ்டி பண்ணிட்டார் இல்லையா? எந்த பொருளும் வந்து எப்படி இருக்குதோ அதே போல வந்து சிருஷ்டி பண்ணியிருக்காரு திரும்ப உமிழ்ந்ததுக்கு அப்புறமா. அதுல வந்து அவருக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்குனாக்க, ஓகே இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம், இப்போவாது வந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்மளை வந்து அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு ஆனந்தம். 2வது, பிராட்டி வந்து சொல்லியிருக்கா குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறதே அதுங்களுக்கு வந்து படைக்கணும் அப்படின்ட்டுன்னு, அதுக்காக வந்து படைச்சிருக்கார். பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமாள் படைச்சது. பிராட்டியுடைய சந்தோஷத்தை பார்த்து பெருமாளும் வந்து சந்தோஷப்படுறார் அப்படின்றது ஒரு அர்த்தம். 3வது அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னாக்க நல்லா இருக்கு, கடலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அதனால வந்து ஆனந்தம் நமக்கு தான், கடலுக்கு இல்லை. அதே போல நம்மளுடைய ஆனந்தத்தை பார்த்து அவர் வந்து ஆனந்தப்படுறார் அப்படின்றது தான். அவருக்கு என்ன வேணும்னாக்க தன் குழந்தைகள் வந்து சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும், நம்மளுடைய ஆனந்தத்தை பார்த்து பெருமாளும் ஆனந்தப்படுறார் அப்படின்றது 3வது அர்த்தம். அலைக்கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார். அதுக்கு அடுத்தது அளவில்லா அருளாழி பெருமாள் வந்தார். அவருடைய அருளுக்கு வந்து என்னன்னு சொல்ல, அளவு எங்க இருக்கு? ஒரு யாட்ஸ்டிக்கே சொல்ல முடியாது இல்லையா? அளவே கிடையாது அவருடைய அருளுக்கு. இது உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவா ஆச்சாரியர்கள்லாம். இப்போ ராமாயணத்துல விபீஷ்ண சரணாகதி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விபீஷ்ணன் வந்து சரணாகதி பண்ண உடனே ராவணன் இன்னும் ஆகவே இல்லை, ராவணவதமே ஆகல, அதுக்குள்ள விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ராவணவதம் ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து எதுக்காக, சரிப்பா வந்தது உனக்கு ராஜ்யம் தானே வேணும், ரைட்டு கொடுத்தாச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதை சொல்லலையே. அவருடைய திருவாரூரத்தில் பெருமாளை வந்து விபீஷணன் கிட்ட கொடுக்கணும்னாக்க எவ்வளோ ஒரு அருள் இருக்கணும். அதுதான் வந்து அளவில்லா அருளாழி பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்றார். அது அடுத்தது திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார். இப்போ இது வரைக்கும் வந்து அவருடைய குணங்களை வந்து சொல்லிட்டே வந்த சுவாமி தேசிகன் இந்த வரியில என்ன சொல்றாருனாக்க, திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா பெருமாளுக்கு வந்து சரீரமே கிடையாது அப்படின்னு சொல்ற மதங்கள் எல்லாம் உண்டு. ஆனா நம்மளுடைய சம்பிரதாயம் அது கிடையாது, அவருக்கு சரீரம் உண்டு. அதான் இப்போ கீழே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மாழ்வார் வந்து எப்படி வந்து வர்ணிச்சருடைய சரீரத்தை அப்படின்றத, அந்தராமியா இருக்கிற பெருமாளுடைய சரீரத்தை. அவருக்கு வந்து ஒரு சரீரம் உண்டு. அந்த சரீரமும் எப்படின்னாக்க ஒரு செல்வம். திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார். நமக்கெல்லாம் வந்து இந்த சரீரம் வந்து தள்ளத்தக்கது. இதை தள்ளினாதான் வந்து மோட்சம் போக முடியும். மோட்சம் வந்து சரீரத்தோட போக முடியாது. அதனால வந்து நமக்கு இது தள்ளத்தக்கது. ஆனா அவருக்கு அந்த திருமேனியே வந்து செல்வமா இருக்கு. திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார் அப்படின்னு சொல்றார். அடுத்து செழுகுணங்கள் 23ஆம் உடையார் வந்தார். முக்கியமா வந்து பகவானுக்கு 6 குணங்கள் சொல்லுவா சம்பிரதாயத்துல. ஞான, சக்தி, வீரியம், பலம், ஐஸ்வர்யம், தேஜஸ் அப்படின்றது. இந்த 6 குணங்கள் வந்து மற்ற எல்லா குணங்களுக்கும் வந்து உபலட்சணம். சுவாமி தேசிகனுக்கு அன்னைக்கே தெரியும், நம்மால் வந்து அப்போ இந்த 6 குணம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்படின்ட்டுன்னு. அதுக்காக வந்து அடுத்த வரியிலே என்ன சொல்ற, இலக சுடர் முழுநலமாம் இனியார் வந்தார்.
இலகு சுடர் முழு நலமாம், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிற இனிமையான ஒரு பெருமாள் அவர் வந்து வந்தார் அப்படின்றத சுவாமி தேசிகன் சொல்றார். கடைசியா வந்து எல்லாருக்கும் கதியானார் வந்தார் தாமே. நம்ம எல்லாருக்குமே வந்து கதி வந்து பெருமாள் தான், வேற கதியே கிடையாது. திருமங்கை ஆழ்வார் 8ஆம் பத்துல வந்து சொல்றார், திருக்கண்ணபுரம் பகுதியில கதியே இல்லைன்னு நல்லது எனக்கு அப்படின்னு சொல்றார். பெருமாளை விட்டா நம்ம வேற என்ன கதி இருக்கு? கதியே கிடையாது. அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அந்த சித்தா தத்துவத்திரையும் சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த சித்தான ஜீவாத்மா அச்சித்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து கதி வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றது வந்து பாசத்துடைய பொருள். இதுல ஒவ்வொரு வரியிலையும் வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய குணத்தை வந்து சொல்லியிருக்க. என்னென்ன குணங்கள் அப்படின்றத பார்க்கலாம், என்னென்ன வரியில அப்படின்ட்டுன்னு. முதல் வரியில வந்து பார்த்தாக்க உலகு உமிழ்ந்தார் அப்படின்றது இருக்கு. 2வது வரியில பார்த்தாக்க உயிராய் நின்றார் அப்படின்னு சொல்லி இருக்கு. 3வது வரியில வந்து ஆனந்தம் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. 4வது வரியில வந்து பார்த்தா அருளாழி பெருமாள் அப்படின்னு சொல்லி இருக்கு. 5வது வரியில திருமேனி செல்வர் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா 6வது வரியில இருமூன்று உடையவர், இருமூன்று அந்த குணங்கள் 6 குணங்கள் சொன்னா இல்லையா, அது மூன்றும் உடையவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. 7வது இதுல வந்து இனியார் அப்படின்னு இருக்கு 7வது வரியில. கடைசி வரியில வந்து கதியானார் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்ரீமன் நாராயணனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதை வந்து போட்டு நாராயண சப்தத்தோடைய சாரத்தை வந்து சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல. அடுத்தது வந்து அந்த 4ஆம் வேற்றுமையில வந்து நாராயணாய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாராயணனுக்கே அப்படின்னு, அதுதான் வந்து அடுத்த பாசுரத்தில் சொல்ல போறார். அதை நாளை அனுபவிக்கலாம். இப்போதைக்கு இந்த பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார், உலகுடம்பாய் தாமுயிராய் நின்றார் வந்தார், அலைக்கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார், அளவில்லா அருளாழி பெருமாள் வந்தார், திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார், செழுங்குணங்கள் இருமூன்றும் உடையார் வந்தார், இலகசுடர் முழுநலமாம் இனியார் வந்தார், எல்லாருக்கும் கதியானார் வந்தார் தாமே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.